السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜுமாவின் தலைப்பாக உன்னுடையது எது என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலும் பொருளாதாரம் இருக்கிறது. பொருளாதாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அந்த பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. எனக்கிட்ட 1 கோடி இருக்கும், இன்னொருத்தட்ட 5 கோடி இருக்கும், இன்னொருத்தட்ட 50 லட்சம் இருக்கும். இந்த மாதிரியான வித்தியாசங்கள் தான், ஏற்றத்தாழ்வுகள் தான் வித்தியாசம் இருக்குதே ஒழிய, என்னிடம் பொருளாதாரமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கூட இந்த உலகத்தில் கிடையாது. ஆகையினால இந்த இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எது என்னுடையது, என் கைவசம் எது இப்போ இருக்குதோ, என் பாக்கெட்டில், என் வீட்டில், என் அக்கௌண்ட்டில் எதையெல்லாம் இருக்குதோ அது என்னுடையதா, அல்லது எதையெல்லாம் நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேனோ, எது இப்போ என்கிட்ட இல்லையோ அது என்னுடையதா? முஸ்லிம்கள் தர்மம் கொடுக்க வேண்டும், அது கட்டாயம். உபரியான தர்மங்கள் கொடுத்தா அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம், சொர்க்கம் போகலாம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா என்ன காரணம்? அவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த பொருளாதாரம், இந்த காசு பணம், இதை நான் தக்க வச்சு கொண்டா இது என்னுடையது, இது அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா குறைஞ்சிருது, அப்ப அது ஏண்ட இல்லை. இப்படி தான் மனுஷன் நினைக்கிறான். இதனால தான் கொடுக்கறதுக்கு மனசு வருது இல்லை. ஆனால் மார்க்கம் என்ன செய்யுது? இதுக்கு தலைக்கீழ சொல்லுது. எது ஒன்றை வச்சிருக்கிறியோ அது ஓண்ட இல்லை, எதை நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டியோ அதுதான் உன்னுடையதுன்னு மார்க்கம் சொல்லுது. அப்ப இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு உண்டு. தெரிஞ்சு மட்டும் போதாது. எல்லா முஸ்லீம்களும் மார்க்க சட்டங்களை தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க, நம்பி நடைமுறைப்படுத்தணும். அதுல தான் கோளாறு இருக்குது. தொழணும், தொழுவது கட்டாயம், ஒவ்வொரு முஸ்லீமுக்கு தெரியுமா இல்லையா? ஆனா தொழாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சு மட்டும் போதாது, அதை நம்பணும், நம்பி என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அதுல தான் வெற்றி இருக்குது. அந்த அடிப்படையில மார்க்கம் இந்த பொருளாதாரத்தை என்ன மாதிரி கையாள சொல்லுது, இந்த பொருளாதாரம் எந்த மாதிரி மறுமையில வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி, நாளைக்கு நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்கு முன்னாடியே மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்க. பார்த்தீங்களா, கேள்வி கேட்கும் போதே ஒரு சாரார் தண்டிக்கப்படுவாங்க. நாங்க நினைக்கிறோம் நரக தண்டனை நரக தண்டனை. நரக தண்டனைக்கு முன்னாடி மஹ்ஷர் தண்டனை இருக்குது. அல்லாஹ் இங்கால ஒரு பக்கம் கேள்வி கேட்க இருக்கும் பொழுது ஒரு சாராரை தண்டிப்பான். அதுல இங்க கஞ்சத்தனம் காட்டினாங்க பார்த்தீங்களா, அவங்கள அடங்குவாங்க. ஆகினால உன்னுடையது எது என்ற தலைப்புல இருக்கக்கூடிய அந்த படிப்பினைகளை தான் நாங்கள் பெற போறோம். முதலாவதா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு புத்திமதியை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒரு ஆன்மா நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கட்டும். இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய பருவ வயது 15 வயசுல இருந்து எனக்கு 40 வயசுன்னு சொன்னா, இத்தனை வருட காலங்கள்ல என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் எதை சேர்த்து வச்சிருக்கிறேன்? எனக்கு சிந்திக்க சொல்லுது மார்க்கம். ஒவ்வொருத்தருக்கும் சிந்திக்க சொல்லுது. 50 வயசு 60 வயசு சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. பருவ வயதுல இருந்து இதுவரைக்கும் ஏன் மறுமை வாழ்க்கைக்காக நான் எதை சேர்த்து வச்சிருக்கிறேன்? நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அவைகள் எல்லாம் நாளையில மறுமையில வெற்றி பெறுவதற்கு போதுமானதாக, அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்குதா, அல்லது நான் சேர்த்து கொண்டவைகள் எல்லாம் நாளையில என்னைய மறுமையில நரகத்தில் கொண்டு போய் தள்ளுமா? அல்லாஹ் யோசிக்க சொல்றான்.
எத்தனையோ ரமலான்களை கடந்திருப்போம். இந்த ரமலான்ல பாதி முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் யோசிச்சோம்? யோசிக்க கூடியவர்களாக இருந்தா குறிப்பாக ரமலான் மாசத்துல தான தர்மங்கள் செய்யறது, அதே மாதிரி தௌபா கேட்கறது. இந்த 15 16 நோன்பு வந்துருச்சே, எத்தனை பேர் தௌபா கேட்டோம்? போன ரமலான்ல இருந்து இந்த ரமலானுக்குள்ள எவ்வளவு தவறுகளை செஞ்சிருப்போம்? எத்தனை பேர் தௌபா கேட்டோம்? இதை யோசிக்கிறவன் தௌபா கேட்பான். போன ரமலான்ல இருந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் இந்த மாதிரியான பாவங்கள் பிழைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். அவன் மன்னிக்கலன்னு சொன்ன என் நிலைமை என்ன? இப்படி யோசிக்க கூடியவன் என்ன செய்வான்? ஓடோடி போய் தௌபா கேட்பான். தௌபா கேட்க இல்லைண்டா எங்களுக்கு இந்த சிந்தனை இல்லைன்னு அர்த்தம். அதனால அல்லாஹ் பொதுவா சொல்றான், நாளை மறுமைக்காக வேண்டி நீ எதை முற்படுத்தி இருக்கிறாய் என்பதை நீ சிந்தித்து பார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னண்டா, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இருக்காது, ஃபேஸ் டு ஃபேஸ். அவன் அல்லாவை பார்ப்பான், அல்லாஹ் அவனை பார்ப்பான். விசாரணை என்பது பலவிதமாக நடக்கும். சிலரை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அவர்களுக்கும் அல்லாஹ் பார்க்க முடியாது, திரையை போட்டுருவான். சிலருக்கு திரையை அகற்றிடுவான், சிலருக்கு திரை உள்ளுக்கு எடுப்பான். அவனுடைய திரை உள்ளுக்கு எடுத்து ரகசியமாக பேசுவான். கேள்வி கணக்கு அப்படி நடக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருவனை அல்லாஹ் விசாரிப்பான், இவன் அல்லாவை பார்ப்பான், அல்லாஹ் இவனை பார்ப்பான். அப்படி பார்க்கும் பொழுது எந்த ஒரு மொழிபெயர்ப்பார்களும் அவர்களுக்கு மத்தியில் இருக்க மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு அவனுக்கு விளங்காம, அல்லது அவன் என்ன சொல்றான்னு அல்லாஹ்க்கு விளங்காம ஒரு மொழிபெயர்ப்பாளன் அங்கனைக்கு இருக்க மாட்டான். இப்படிதான் கேள்வி கணக்கு நடக்கும். அல்லாஹ் தஆலா என்ன கேட்பானா, அலம் ஊத்திக்க மாலன், உனக்கு நான் பொருளாதாரத்தை தரலையா? அப்ப யாரை விசாரிக்கிறான்? செல்வந்தனை விசாரிக்கிறான். காசு பணத்தை எவனுக்கு அள்ளி கொடுத்தானோ அல்லாஹ் அவனை விசாரிக்கிறான். அலம் ஊத்திக்க மாலன், உனக்கு பொருளாதாரத்தை நான் தரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆம் யா அல்லாஹ் நீ எனக்கு தந்த அப்படின்னுவான். அதே மாதிரி அலம் உர்சில இலைக்க ரசூலன், ஒரு தூதரை நான் உனக்கு அனுப்பலையா? இது ரெண்டையும் அல்லாஹ் தஆலா ஏன் கேட்கிறான்டா, பொருளாதாரத்தையும் தந்து அந்த பொருளாதாரத்தை நீ எப்படி கையாளணும் என்ற வழிகாட்டுதலையும் என்னுடைய தூதர் அனுப்பி நான் உனக்கு தரலையா? ரெண்டையும் தந்துட்டேன் தானே அப்படின்னு அவன் ஆம்பான். அப்ப இதை சொல்லுவான். சொல்லிட்டு அவன் அவனுடைய வலது பக்கம் திரும்பி பார்ப்பான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபயந்துரு அன் யமீனிகி ஃபலா யரா இல்லன்னார, அவனுடைய வலது பக்கம் பார்ப்பான், நரகம் தான் அவனுடைய கண்ணுக்கு தெரியும். சும்மா எந்துரு அன் ஷிமாலிகி, பிறகு திரும்பி இடது பக்கம் பார்ப்பான், ஃபலா யரா இல்லன்னார, நரகத்தை தவிர வேறு எதையும் அவன் கண்டுகொள்ள மாட்டான். கடைசியா நபிகள் நாயகம் ஒரு புத்திமதி சொல்றாங்க, ஃபல் யத்தகியன்ன அஹதுகும் உன்னார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரீச்சப்பழ துண்டையேனும் தர்மமாக கொடுத்து நீங்க நரகத்தை அஞ்சிக்கிறீங்க. நாளைக்கு நரகம் போறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கஞ்சத்தனம். அதைத்தான் ஹதீஸ் வந்து எங்களுக்கு படிப்பினையா சொல்லுது. இங்கிட்டுக்கு பார்த்தா நரகம், அங்கிட்டுக்கு பார்த்தா நரகம்டா நபிகள் நாயகம் இலக்கியமா சொல்றாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் நரகம். ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்க? நீ கஞ்சத்தனம் காட்டின இல்ல, உனக்கு நரகம் கன்ஃபார்ம். இது சஹீஹுல் புகாரியில 1413வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இன்னொன்று விளங்கணும், பேரீச்ச பழ துண்டை ஏனும் குடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இது பணக்காரர்களுக்கு சொல்லல. இதுக்கு போற பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஈச்சப்பழத்தை கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால வாங்க நாங்க எல்லாம் ஈச்சப்பழத்தை பெட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஈச்சப்பழ துண்டை கொடுப்போம்னு சொல்லி அப்படி வந்துடக்கூடாது. ஈச்சப்பழ துண்டை கொடுங்கன்னு யாருக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? எவன் ஈச்சப்பழத்தை தான் திங்கிற லெவல்ல வீட்டுல இருக்கிறானோ அவன் வீட்டுல ஈச்சப்பழம் தான் இருக்குது. ஒரு தர்மம் கேட்டு வாரானா பாதியாச்சும் பிச்சு கொடுத்து நரகத்தை பயந்துக்க. வாம்ம சாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வாரவனை விரட்டாதே அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதெல்லாம் என்னதுக்கு எச்சரிக்கை? நான் மஹ்ஷர்ல, அந்த மஹ்ஷர் மைதானத்துல கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது கஞ்சத்தனம் காட்டியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வருது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும். உண்மையிலே நம்ம நரகத்தை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தா, அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தா, இந்த செகண்ட்ல இருந்து தர்மம் கொடுக்கிறது பெரிய கஷ்டமாவே இருக்கக்கூடாது. முதலாவதா பாருங்க, என்னுடையது எது? இப்பதான் நம்ம தலைக்குள்ள நுழைய போறோம். நபிகள் நாயகம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய பொருளாதாரத்துல உங்களுக்கு வாரிசாக கிடைக்குது பாத்தீங்களா, உம்மட்ட இருந்து வாப்பாட்ட இருந்து அனந்தர சொத்தாக கிடைக்குது பாத்தீங்களா, அந்த பொருளாதாரம் உங்களுக்கு மிச்சம் பிடிச்ச பொருளாதாரமா, அல்லது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா?
ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, லேசா கிடைக்குது அனந்தர சொத்து, இன்னொரு சொத்து இருக்குது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இது ரெண்டுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சஹாபாக்கள் சொல்றாங்க, மா மின்னா அஹதுன் இல்லா மாலுகு அஹப்பு இலைகி, அல்லாஹ்வின் தூதரே எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இருக்குது பாத்தீங்களா, அதுதான் அவனுக்கு பிடிக்கும். ஏண்டா அவன் வேர்வை செஞ்சு நேரம் ஒதுக்கி உடல் உழைப்பு செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சொத்து, அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படின்டா உன்னுடைய சொத்து எது என்பதை நீ அறிந்து கொள். சம்பாதிச்சு சேர்த்து வீட்டுல வச்சுக்கிறோம் பாத்தீங்களா, அக்கௌண்ட்ல வச்சுக்கிறோம் பாத்தீங்களா, அது என்னுடைய சொத்தா, எது என்னுடைய சொத்து என்பதை நபிகள் நாயகம் விளங்கப்படுத்துறாங்க. ஃபைன்ன மாலஹூமா கத்தம, அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய சொத்து எது தெரியுமா, அவன் சம்பாதித்தலில் எதையெல்லாம் நல்வழிக்காக வேண்டி முற்படுத்தி விட்டானோ, எதையெல்லாம் நல்வழியில செலவழிச்சிட்டானோ அதுதான் அவனுடைய சொத்து. வமாலு வாரிசி மாஹர, எதையெல்லாம் விட்டுட்டு போறானோ அது அவனுடைய வாரிசுக்குரியதுன்றாங்க ரசூலுல்லாஹ். சிந்திச்சு பாருங்களேன், இப்ப பல லட்சங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்னைக்கு இருப்பீங்க, பல்லாயிரக்கணக்கான காசு பணம் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் இருப்பீங்க, பல கோடிகள் கூட இருப்பீங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க, ஏன் பேங்க் அக்கௌண்ட்ல இத்தனை கோடி இருக்குது, இத்தனை லட்சம் இருக்குது, இத்தனை ஆயிரம் இருக்குது, ஏண்ட பணம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் என்று சொல்லி சொல்லேலும் சொல்றதுக்கு அவருக்கு அனுமதி கூட இருக்குது. ஆனா சொல்லி கொண்டு இருக்கும் போதே மௌத்தா போயிட்டாருந்தா, என் அக்கௌண்ட்ல 10 லட்சம் இருக்குது ஏண்ட பணம் என்று சொல்லக்கூடே மலக்குல் மௌத் வந்து உயிர் வாங்கிட்டாரு. இப்ப அந்த பணம் யாருடையது? மௌத்தா போனதுக்கு பிறகு அந்த 10 லட்சம் யாருக்கு? கொண்டு போய் கபூர்ல இவர் அடக்கி அந்த 10 லட்சத்தையும் கபூர்ல போட்டா மறுமைக்கு போக போகுதா அந்த பணம்? மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் பொழுது உன்னையோட சேர்த்து இந்த பணத்தையும் அடக்கினாங்க, ஆகையினால் நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வா, நடக்குமா அது? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எதை வந்து பிறருக்கு நீ கொடுத்துட்டியோ உன் கையில இல்லையோ அதுதான் உன்னுடையது, எதை தடுத்து வச்சிருக்கிறியோ, எதை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கிறியோ அது உன்னுடையது இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த தத்துவத்தை விளங்காத ஒரு மனிதராவது இருப்போமா? நான் விளங்காமையா இருக்கிறேன், நீங்கெல்லாம் விளங்காமையா இருக்கிறீங்க. விளங்கித்தான் இருக்கிறான், ஆனா எல்லாம் ஷைத்தானுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கிறதுக்கு பதிலா ஷைத்தானுடைய ஃப்ரெண்டாக நாங்க ஆகிட்டோம். அதுதான் பிரச்சனை. அவன் என்ன செய்யறான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, நீ நல்ல விஷயங்களுக்கு நாங்க வந்து கொடுக்கறதுக்கு ஏன் கஷ்டமா இருக்குதுண்டா, ஷைத்தான் வந்து பஞ்சத்தை ஏவுவான், வறுமையை ஏவுவான், கொடுக்கும் போது கொடுத்துறாதே. அல்லது நீங்க என்ன செய்வீங்க, ஒரு தான தர்மம் அல்லது ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக கேட்கிறோம், 5000 ரூபா எடுப்பீங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு 5000 ரூபா கொடுக்குறதா, எல்லாம் கொடுக்குறாங்களே ஒரு 50 ரூபா கொடு, வந்து ஊதுவான், 5000 கடைசியில் 50 ரூபால போய் நின்றோம். அல்லது வந்து நீங்க நினைப்பீங்க, நல்லா மௌத்துக்கு பிறகும் கூட எனக்கு நன்மையை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, ஆகையினால ஒரு 10,000 கொடுப்போம், 1 லட்சத்தை கொடுப்போம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அவன் என்ன ஊதுவான் தெரியுமா, இந்த 1 லட்சத்தை கொடுக்க போற, இந்த 1 லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீ எவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட, எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்ட, திங்காம குடிக்காம, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு லேசா தூக்கி கொடுக்க போறியா? இப்படித்தான் கஞ்சத்தனத்தை ஏவுவான் சைத்தான். சிலாக்கள் பெருசா கொடுப்போம்னு நினைப்பாங்க, கடைசியில சின்னதுல வந்து நின்றோம். சின்னதை கொடுப்போம்னு நினைப்பாங்க, கொடுக்காம போயிடுவாங்க கடைசியில. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, எதை நீ நல்வழியில செலவழிச்சிட்டியோ, எது உன் கையில இல்லையோ அதுதான் உன்னுடைய பொருளாதாரம், நாளைக்கு மறுமையில அதுதான் வரப்போகுது. அல்லாஹு தஆலா நம்முடைய பட்டியல்ல அதைத்தான் பதிய போறானே ஒழிய, எதை வந்து நம்ம வச்சுட்டு போறோமோ அது கெட்ட பட்டியலால பதிவான். கெட்ட பட்டியல்ல பதிஞ்சு ஜக்காத்து கொடுத்தியா, நல்வழியில செலவழிச்சியா, தான தர்மங்கள் செஞ்சியா கேட்பான். அப்ப படிப்பினை பெறக்கூடிய மூமின்களாக இருந்தா நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நல்ல மண்டைக்கு எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு நல்வழியில செலவழிக்க கூடாது. கஞ்சத்தனம் காட்டினா நமக்கு தாங்க கஞ்சத்தனம் காட்டிக்கிறோம். ஏன் பேங்க் அக்கௌண்ட்ல கொண்டு போயிட்டு சல்லி டிபாசிட் பண்ண நான் கஞ்சத்தனம் காட்டுவேனா? ஏன் பேங்க் அக்கௌண்ட் அதுக்கு கொண்டு போயிட்டு சல்லி டிபாசிட் பண்றதுக்கு நான் கஞ்சத்தனம் காட்டுவேனா? காட்ட மாட்டேன். ஏன் பேங்க் அக்கௌண்ட்டை எவ்வளவு உண்டாலும் டிபாசிட் பண்ணுவேன். இந்த உலகத்து பேங்க் அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்றதுக்கு கஞ்சத்தனம் காட்ட மாட்டேங்கிறோம், அந்த மறுமை பேங்க் அக்கௌண்ட்காக வேண்டி டிபாசிட் பண்றதுக்கு கஞ்சத்தனம் காட்டுறோம்.
உண்மையா இல்லையா? இது சிந்திச்சு பார்த்துக்கிறங்க. இது சஹீஹ் புகாரியில் 6442வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நபித்தோழர் சொல்றார், நான் நபிகளாருடைய சன்னிதானத்துக்கு போனேன். நபிகள் நாயகம் சூரத்து தகாசுரை ஓதி கொண்டிருந்தார்கள். அல்ஹாக்கு முத்தகாசுர் என்ற சூரா, இதை ஓதி கொண்டிருந்தார்கள். அது என்ன அல்லாஹ் சொல்றான்? அல்ஹாக்கு முத்தகாசுர், மேலும் சம்பாதிக்கணும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனிதனுடைய இந்த எண்ணம் அவனை கவனமற்றவனாக ஆக்கிவிட்டது. இந்த ரமலான்ல கூட பொதுவாக ஏனைய மாதங்கள்ல நம்ம இபாதத் செய்வதற்கு முயற்சி செய்வதை விட ரமலான் மாதத்துல அதிக முயற்சி செய்யறோமா இல்லையா? இந்த ரமலான் மாதத்துல கூட என்ன செய்யறான், ரமலான் மாசத்துலயாச்சும் கொஞ்சம் தொழுகைக்காக வேண்டி, குர்ஆன் ஓதுறதுக்கு, திக்ர் செய்வதற்காக வேண்டி நம்ம டைமை கொஞ்சம் ஒதுக்குவோம்ன்றதுக்கு பதிலா பிசினஸ்க்கு பின்னாலேயே ஓடி திரிறான். ஏனைய மாதங்களை விட குறிப்பான சில தொழில் இருக்குது, இந்த புடவை கடை வச்சிருக்கிறது, இந்த மாதிரி ஆனாக்களுக்கு ரமலான் மாதத்துல அதிக வருமானம் வரும். அதிகமான தொழில் வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயம் ரமலான் மாதத்துல என்ன செய்வாங்கடா, எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த காசுக்கு பின்னாடியே ஓடி திரிகிறது. ஏப்பா தொழுகை நோண்டு இருக்குது, மஷர் நோண்டு இருக்குது, கேலி கணக்கு நோண்டு இருக்குது தான். இருந்தாலும் என்ன புள்ள குட்டி இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் சேர்த்து வச்சுட்டு போகணுமா இல்லையா? ஏப்பா அவனுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ற, ஓம் மறுமைக்காக வேண்டி நீ எதை சேர்த்த? அவங்களுக்காக வேண்டி உழைக்கிற, ஓம் மறுமை, ஓம் பட்டியல் எடுத்தா ஃபுல்லா பிளாங்கா இருக்குமே, நன்மை பட்டியல் ஃபுல்லா காலியா இருக்குமே. எந்த பிள்ளைக்காக வேண்டி சேர்த்தியோ அந்த புள்ள பேசுவானா எழும்பி? அல்லாஹ் யாரெல்லாம் என் பாப்பா தொழல, காரணம் என்னன்னா எனக்காக வேண்டி சம்பாதிக்கிறதுக்கு ஓடினாரு, பாப்பட பாவத்தை ஏன் தலையில அடிச்சு என்னை அனுப்பு நரகத்துக்குன்னு சொல்லுவாரா? மனைவி பேசுவாங்களா? உம்மா அப்பா பேசுவாங்களா? அப்ப நம்ம விளங்கணும், அது அவங்களுக்குரிய ஹக்கு. அதையும் செய்யறதோட நமக்கும் சேர்த்துக்கிறோம் மறுமைக்காக. அவ நபிகள் நாயகி இதை ஓதிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? யகூலு புனு ஆதம மாலி மாலி, மனிதன் என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சொத்து என்று சொல்கிறான். வஹல்லக யபுன ஆதம், மனிதா உன்னுடைய உண்மையான சொத்து எது தெரியுமா? இல்லாம அக்கல் தஃபாஃப்னைத, எதை நீ உண்டு கழித்து விட்டாயோ அது உன்னுடையதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எதை நாங்க திண்டு கழிச்சிட்டோமோ அதுதான் எங்களுடையதுங்கிறாங்க. முதலாவது இப்ப இன்றைக்கு பாருங்க, இஃப்தார் இருக்குது, இஃப்தாருக்காக வேண்டி விதவிதமா சமைக்கிறோம், டேபிள்லையும் வச்சாச்சு, டேபிள்ல உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்லுது, விதவிதமான உணவு இருக்குது. ஏன் சாப்பாடை நான் சாப்பிட போறேன்னு பேரீச்ச பழத்துல கொண்டு போய் கையை வைக்கிறாரு, மௌத்தா போயிட்டாரு. இப்ப அந்த சாப்பாடு அவருடையதா? மௌத்தா போற முதல்ல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும் திண்டாரு, அது மட்டும் உடம்புல போய் சேர்ந்துருச்சு. எது உடம்புல போய் சேர்ந்துருச்சோ அந்த பேரிச்சம்பழம் மட்டும்தான் இவருடையது. எதையெல்லாம் டேபிள்ல வச்சிருக்குதோ, மிஞ்சி இருக்குதோ, எதை சாப்பிடலையோ அது இவருடையது இல்ல, யாரோ திங்க போறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்லாம அக்கல் தஃபாஃப்னைத, எதை நீ உண்டு கழித்து விட்டாயோ, உடம்புல சேர்ந்துருச்சோ அதுதான் உன்னுடையது. திங்கிறதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியோ அது ஓண்ட இல்லைண்டாங்க ரசூலுல்லாஹ். சிந்திச்சு பாருங்க உண்மையா இல்லையாண்டு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அவுலபிஸ்த ஃபாபுலைத, எதை நீ உடுத்து கிழித்து விட்டாயோ அது உன்னுடையது அப்படிங்கிறாங்க. பெருநாள் வருது, இப்பயே ஷாப்பிங் எல்லாம் போய் கபட்ல அடுக்கி வச்சிருப்பாங்க, 2 ஷர்ட் 3 ஷர்ட் பெனியன் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. ஏன் பெருநாள் உடுப்பு, இந்த பெருநாள் உடுப்பு, இந்த பெருநாளைக்கு நான் இதைத்தான் உடுக்க போறேன், ஏண்ட உடுப்புன்னு சொல்லிட்டு இருப்பான். பெருநாள் அன்றைக்கு பெருநாள், நாளைக்கு பெருநாள்னு சொல்லி புற கண்டு அறிவிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில குளிக்கிறாரு, தும்மலை போடுறாரு, மௌத்தா போயிட்டாரு. இப்ப இந்த உடுப்பு யாருக்கு? பெருநாள் வரைக்கும் ஏண்ட உடுப்பு நான் உடுக்க போறேன்னு சொல்லி கொண்டிருந்தவர் பெருநாள் அன்று காலையிலே மௌத்தா போயிட்டாரு. இவர் கபட்ல வச்ச அந்த உடுப்பு யாருடையது? இவருடையதா? குறைஞ்சது குளிப்பாட்டி கஃனுக்கு பதில் அந்த உடுப்பை உடுப்பாட்டுவோமா நாங்க? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? ஓண்ட உடுப்புன்னு நீ எதை சொல்லணும் தெரியுமா? எதே அந்த உடுப்பை உடுத்து இதுக்கு மேல இது பைக் துடைக்கத்தான் லாய்க்கு, இதுக்கு மேல கால் துடைக்கத்தான் லாய்க்கு, இப்படின்னு நீ ஒதுக்குறாய் பாத்தியா, அதுதான் உன்னுடையதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏண்டா அதனுடைய முழு பிரதிபலனையும் முழு பயனையும் நம்ம அடைஞ்சிட்டோம். அதே மாதிரி உடுத்த ஷர்ட்டை வச்சுக்கிறீங்களேன், நாங்க 4-5 தடவை உடுத்திருப்போம், அது கூட ஏண்டது இல்லைங்க. இப்ப இந்த ஷர்ட் இருக்குது, ஏண்டதான், டெம்பரரிலி ஏண்டதான். அடுத்த செகண்ட் நான் மௌத்தா போனா என் வீட்டில் யாராச்சும் உடுப்பாங்க, அல்லது யாராவது ஒரு ஏழை வந்தா தூக்கி கொடுத்துருவாங்க. அப்ப இது உடுத்த உடுப்பு கூட ஏண்ட இல்லை.
அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க, அவ் லபிஸ்த ஃபாபிலைத்த, எதை நீ உடுத்து கிழித்து விட்டாயோ அதுதான் உன்னுடையது. கடைசியாக சொல்றாங்க, அவ் தசத்தக்த ஃபாம்லைத்த, உன்னுடைய பொருளாதாரத்தில் எதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு தான தர்மமாக கொடுத்து மகிழ்ந்து விட்டாயோ அது உன்னுடையது. உன்னுடைய வீட்டில், உன்னுடைய பாக்கெட்ல, உன்னுடைய அக்கவுண்ட்ல எதையெல்லாம் வச்சிருக்கிறியோ அது ஓண்ட இல்லை. தான தர்மமாக நல்வழியில அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தியோ அதுதான் உன்னுடையதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதை விளங்கினா கொடுக்கறது கஷ்டமாங்க. எவ்வளவு கேட்கிறோம், எவ்வளவு நல்வழிகளுக்கு பயான் நிகழ்ச்சிகள், இஃப்தார் நிகழ்ச்சிகள், கஞ்சி விநியோகம், இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான பணிகளுக்காக அள்ளி கொடுங்கன்னு சொன்ன கிள்ளி கூட கொடுக்குறாங்கல்ல இந்த காலத்தில். இப்போ முதல்லாம் கிள்ளியாச்சும் கொடுப்பாங்க, இப்ப கிள்ளி கூட கொடுக்கறது இல்லை. வசூல் என்பது அப்படியே குறைஞ்சி போச்சு. நல்வழியில எனக்கு தாங்க ஏன் வீட்டு செலவுக்கு உண்டா கேட்கிறோம், மார்க்க பணி செய்ய போறோம் கொடுங்கப்பாண்டா, கொடுக்கறதுக்கு மனசு வார மாதிரி. அல்லாஹ் வயலுள்ளில் காசியத்தி குலூபுகும், எவருடைய உள்ளம் இறுகி போச்சோ அவனுக்கு நாசம் தான்ட்டான் அல்லாஹ். கொடுக்கறதுக்கு மனசு வரணுமா இல்லையா? எவனுடைய உள்ளம் இறுகி போச்சோ காய்ச்சி போச்சோ அவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரியான உள்ளங்கள் யாருக்கு இருக்குதோ அவனுக்கு நாசம் தான்ட்டான் அல்லாஹ். ஏன்னா கொடுக்கறதுக்கு இங்க தானே தூண்டணும், இது தூண்டணும், இதை தூண்டினா தான் கொடுப்பான். தூண்ட மாட்டேங்குது, ஏன்? காய்ச்சி போச்சு, மரத்து போச்சு. நல்வழியில கேட்கிறாங்க, கொடுப்போம்ப்பா, எனக்கு அந்த நன்மை வரும், நாளைக்கு சொர்க்கம் போறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பாக அமையும், கொடுப்போம்னு சொல்லி இது தூண்டுதில்லையே. அப்ப புரிஞ்சுக்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிம்ல 2958வது ஹதீஸாக இடம்பெற்று. இப்ப பாருங்க, மறுமை தண்டனைக்கு முன்னாடி இந்த உலகத்துல தான தர்மம் செய்ய இல்லைண்டா எங்களுக்கு இருக்கக்கூடிய கேடு அதை மார்க்கம் சொல்லுது. என்னண்டா, நபிகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்றாங்க. அஸ்மாவே, லா தூக்கி ஃபயூகா அலைக்கி, தான தர்மங்கள் செய்யாமல் உன்னுடைய பொருளாதாரத்தை முடிந்து வைத்துக் கொள்ளாதே. இப்ப இந்த காலத்துல பர்ஸ் யூஸ் பண்றோம், அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, சாரி இருந்தா சாரியில கட்டிக்கிடுவாங்க, அப்படி முடிச்சு வச்சுக்கிடுவாங்க. அந்த காலத்துல அதுதான் பழக்கம். அதை நபிகள் நாயம் சொல்றாங்க, தான தர்மங்கள் கொடுக்காமல் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ முடித்து வைத்துக் கொள்ளாதே. நீ முடிந்து வைத்துக் கொண்டாய், அல்லாஹ் அவனுடைய பொருளாதாரத்தை உனக்கு தராமல் முடிந்து வைத்து விடுவான். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வெச்சுக்கிட்டு இருந்தா அவன் தரமாட்டான், கொடுத்துக்கிட்டே இரு, எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது, தந்துக்கிட்டே இருப்பான்றாங்க ரசூலுல்லாஹ். லா தூக்கி ஃபயூகா அலைக்கி, நீ முடிஞ்ச அவன் முடிஞ்சிருவான், கொடுத்துக்கிட்டே இரு. அப்ப விளங்குதா, பொருளாதாரம் எங்களுக்கு அதிகமான பொருளாதாரம் வரணும்டா, அதுல ஒரு பரக்கத்து இருக்கணும்டா, நல்வழியில கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்தா எங்கட நாலேஜ் படி என்னது, எங்கட அறிவு படி குறைஞ்சிட்டு இருக்கும். எங்கட அறிவு அதுதானே சொல்லும், நாங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா பொருளாதாரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், எங்கட நாலேஜ். ஆனா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, அப்படி இல்லை, நீ கொடு, எங்க இருந்து வருது எப்படி வருது தெரியாது, அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொண்டாந்து கொட்டுவான். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பொருளாதாரத்தை தியாகம் பண்ணாங்களா இல்லையா? திண்ண இல்லை, குடிக்க இல்லை, அவ்வளோ கஷ்டம். ஆனா கடைசி காலங்களில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அதிகமான சஹாபாக்கள் பெரிய செல்வந்தர்களாக ஆனார்கள், அள்ளி கொடுத்தான் அல்லாஹ். அப்ப இதை நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது புகாரில் 1433வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார் அனுப்புறான் இந்த பூமிக்கு. அவன் அனுப்புறான், ஒவ்வொரு நாளும் வாராங்க, அதுக்கேண்டு நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள். 2 மலக்குமாரை அனுப்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துவாவை கொடுக்குறான். நீங்க இந்த துவாவை செய்யுங்க, நீங்க இந்த துவாவை செய்யுங்க, அல்லாஹ் தஆலா அனுப்புறான் இந்த பூமிக்கு ஒவ்வொரு நாளுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரசூலா சொல்றாங்க, அப்படி வந்து என்ன கேட்பாங்க, ஒரு மலைக்கு கேட்பாரு, அல்லாஹு மஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, இன்றைய தினம் நல்வழியிலே யாரெல்லாம் செலவழித்தார்களோ அவர்களுக்கான அந்த பிரதிபலனை யா அல்லாஹ் நீ வழங்கிவிடு. தான தர்மம் செய்தவருக்காக ஒரு மலக்கு துவா செய்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் தான தர்மம் செஞ்சோம்? காலையில இருந்து இந்த டைம் வரைக்கும், இந்த ஜும்மாக்கு வர்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனை பேர் தர்மம் செஞ்சோம்? இந்த நாள் இன்னும் முடியல, டைம் இருக்குது. ஆனா எங்களுக்கு மலக்குமார்களுடைய துவா வேணும்டா. ஏண்டா, இது அவங்களாவே வரல, மலக்குமார்கள் தானா வரமாட்டாங்க, அல்லாஹ் தான் அனுப்புறான். நீங்க போய் இந்த துவா கேளுங்க, அல்லாஹ் தான் அனுப்புறான். என்ன கேட்குறாங்க, இன்றைய தினம்
நல்வழியிலே யாரு செலவழித்தார்களோ அவர்களுக்கான பிரதிபலனை யா அல்லாஹ் நீ வழங்கிவிடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கத் செய், இன்னும் அதிகம் அதிகம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடு என்று அர்த்தம். அடுத்த மலக்கு என்ன கேட்கிறாரு தெரியுமா? அல்லாஹு மாத்தி மும்சிகன் தலஃபா, யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்து கொண்டார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் அழிவை ஏற்படுத்து. அடுத்த மலக்கு கேட்கிறார், கொடுக்காம எவன் கஞ்சத்தனம் காட்டிக்கிட்டு இருக்கிறானோ, எவன் பொத்திக்கிட்டு இருக்கிறானோ அழிவை ஏற்படுத்தியா அல்லாஹ். அப்ப யாரு விரும்புவா? எங்கட பொருளாதாரத்தில் அழிவு ஏற்படும் நாங்க விரும்புவோமா? பொருளாதாரம் தான் வளர்ந்துகிட்டே போகணும். ஒரு கடைக்கு 2 கடை ஆகணும், ஒரு வீடுக்கு 2 வீடு ஆகணும், ஒரு வாகனத்துக்கு 2 வாகனம் ஆகணும். இதானே மனுஷனுடைய ஆசை. வளர்ந்துகிட்டே போகணும்ன்றது தானே ஆசை. ஆனா வளரணும்டா மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன? கொடுத்துட்டு இருக்கும். கொடுத்தால் வளரும். வச்சிட்டு இருந்த உண்டே அதே அளவுல இருக்கும், அல்லது ஏதாச்சும் ஒரு இயற்கை அனர்த்தத்தை கொடுத்து அப்படியே ஓட்டாண்டி ஆக்கிடுவான்லாம். சுனாமிய மாதிரி ஏதாச்சும் ஒரு இடிபாடுக்குள்ள சிக்க வச்சு கையேந்த கூடிய நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டுவான்லாம். அப்ப ஆனா இதை விளங்குறோம். சஹீஹ் புகாரில் 1442வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸுல் குத்ஸில கூட அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். ஒரு ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான், அன்ஃபிக் யப்ன ஆதம், மனிதா நல்வழியிலே நீ செலவழித்துக் கொண்டே இரு, உன்ஃபிக் அலைக்க, உன்னுடைய பொருளாதாரத்துக்கு நாம் பொறுப்புன்ட்டான்லாம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோமே, கொடுக்குறோமே, குறைதே, இப்படி யோசிக்காதே. நீ பேசாம கொடுத்துக்கிட்டே இரு, உன்னுடைய பொருளாதாரத்துக்கு நான் பொறுப்பு. திங்கிறதுக்கு தானே யோசிக்கிற, நான் சாப்பாடு தருவேன். உடுக்கத்தானே யோசிக்கிற, நான் உடுப்பு தருவேன் உனக்கு. அல்லாஹ்வுடைய வாக்கு இது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதை உறுதியாக நம்புபவர்களாக இருந்தா கொடுக்கிறது கஷ்டமா இருக்காது. இது சஹீஹ் புகாரில 5352வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்ப பாருங்க, இது இந்த உலகத்துல நம்ம கஞ்சத்தனம் காட்டுவதின் ஊடாக இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய கேடு. இப்ப மஹ்ஷர் தண்டனை பாருங்க. மஹ்ஷர்ல அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கும் பொழுது இன்னொரு பக்கம் தண்டிக்கப்படுறாங்க. அது நிறைய இடங்கள்ல பலவிதமான ஹதீஸ் வருது. இந்த பிழைக்காக வேண்டி இப்படி தண்டிக்கப்படுவாங்க, இந்த தவறுக்காக இப்படி தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ் வருது. அதுல இந்த கஞ்சத்தனம் காட்டுறான் பாத்தீங்களா, அவனுக்கு அல்லாஹ் இப்படி தண்டிக்கிறான்னு பாருங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறானோ அதிலே அவன் கஞ்சத்தனம் காட்டினால், எதுல அவன் கஞ்சத்தனம் காட்டினானோ அதை அல்லாஹ் தஆலா கொடிய விஷம் கொண்ட பாம்பாக மாத்துறான். எந்த பொருளாதாரத்தில் நாங்க கஞ்சத்தனம் காட்டுறோமோ அதை அல்லாஹ் கொடிய விஷம் கொண்ட பாம்பாக மாத்துறான். அதுக்கு கொடிய விஷம் கொண்ட 2 பல்லு இருக்கும். என்ன செய்யும் தெரியுமா? அவனுடைய கழுத்துல சுத்திக்கிறோம். கழுத்துல சுத்தி அவனுடைய கழுத்தை நெருக்கும். அது மட்டுமல்ல, அவனுடைய தாடையை கவ்விக்கொள்ளும். இந்த இடம் இருக்குதே, அந்த விஷப்பற்களால் அவனுடைய தாடையை கவ்விக்கொள்ளும். கவ்வி கொண்டுட்டு என்ன சொல்லும் தெரியுமா? சும்மைய கூலு அனமாலுக்க, நான் தாண்டா உன்னுடைய பொருளாதாரம், அன கன்சுக்க, நான் தாண்டா உன்னுடைய புதையல் அப்படின்னு அது சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரல் லஹும். அல்லாஹ் தஆலா தந்த பொருளாதாரத்திலே கஞ்சத்தனம் காட்டுகிறானே அது அவனுக்கு நல்லது என்று அவன் நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ் பொருளாதாரத்தை தாரான், அதுல இவன் கஞ்சத்தனம் காட்டுறான், அது நல்லதுன்னு மட்டும் நீ நினைக்காதே, மாறாக அது உனக்கு கெட்டது. நாளை மறுமையிலே எதிலே அவர்கள் கஞ்சத்தனம் காட்டினார்களோ அதை கொண்டே அவர்களுடைய கழுத்து நெரிக்கப்படும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த குர்ஆன் வசனத்துக்கு தான் நபிகள் நாயகம் விளக்கம் கொடுக்குறாங்க. கழுத்து நெரிக்கப்படும் சொன்னால் கொடிய விஷம் கொண்ட பாம்பாக மாற்றப்பட்டு அந்த பாம்பு கழுத்துல சுத்திக்கிறோம், கழுத்து நெருக்கும். அதே போல அந்த விஷப்பற்கள் அவனுடைய தாடையை கவ்விக்கொண்டு அவனுக்கு ஏளனமாக என்ன சொல்லும்? நான் தாண்டா உன்ட பொருளாதாரம், நான் தாண்டா உன்னுடைய புதையல் என்று சொல்லலாம். அப்ப நம்ம கஞ்சத்தனம் காட்டுறோம் எதுக்கு? அடுத்தவனுக்கு கொடுக்காம நம்ம வச்சுக்கிட்டா நம்மளே அனுபவிக்கலாம்னு சொல்லி தானே நாங்க கஞ்சத்தனம் காட்டுறோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை வச்சே தண்டிக்கிறான். சஹீஹ் புகாரில 1403வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது எப்ப? மஹ்ஷர் மைதானத்துல நடக்குது, நரகத்துல கிடையாது, விளங்கிக்கணும். மஹ்ஷர் மைதானத்துல நடக்குது. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன யக்னிதுன ذهب والفضة, யாரெல்லாம் தங்கம் வெள்ளிகளை எல்லாம் சம்பாதிக்கிறார். அந்த காலத்துல தங்கம் வெள்ளி தான் காசு. இப்ப இந்த காலத்துல பேப்பரா இருக்குது. அந்த காலத்துல தங்கம் வெள்ளி அதுதான் நாணயமாக இருந்தது. ஆகையினால் அல்லாஹ் தங்கம் வெள்ளியை தான் சொல்றான், நம்ம பேப்பர் தானே யூஸ் பண்றோம், அதுல கஞ்சத்தனம் காட்டினா பரவாயில்ல அப்படி விளங்கிற கூடாது.
தங்கம் வெள்ளின்னா அந்த காலத்தில் அது இருந்த பொதுவாக பொருளாதாரம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்குதே, அதில் தனக்குரிய ஜக்காத் இருக்குதே, அந்த ஜக்காத்தை யாரு நிறைவேற்றவில்லையோ ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், துன்புறுத்தும் வேதனையை கொண்டு அவர்களை எச்சரிப்பீராக. கஞ்சத்தனம் காட்டுறியா, சும்மா வேதனை இல்லை, துன்புறுத்தும் வேதனை, கடுமையான தண்டிப்பேன் சொல்லிட்டு அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி தண்டிப்பேன் தெரியுமா? யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், எதிலே அவன் கஞ்சத்தனம் காட்டினானோ அது நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்படும். நெருப்புல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இரும்பாக ஆக்கி அதை பழுக்க காய்ச்சிறான். பழுக்க காய்ச்சி அதன் மூலமாக அவர்களுடைய நெத்தியிலும் அவர்களுடைய விழாப்புறத்திலும் அவர்களுடைய பின்புறத்திலும் சூடு போடப்படும். அது மட்டுமல்ல, ஹாதா கனஸ்தும் லிஅன்ஃபுசிகும், இந்த மறுமைக்காக வேண்டி நீ இதைத்தாண்டா சேர்த்து வச்ச, ஃபதூகுமா குந்தும் தக்னிசூன், நீ எதை சேர்த்து வச்சியோ அதை சுவைச்சி பாரு, ருசியா இருக்குதா. கேலி கிண்டல் பண்ணியே என்ன செய்வாங்க? தண்டிப்பாங்க. அப்ப நம்ம கஞ்சத்தனம் காட்டுறது நல்லதா கெட்டதாங்க? எதுல கஞ்சத்தனம் காட்டுறோமோ அதை பழுக்க காய்ச்சி நெத்தியில போடுறான், விழாப்புறத்துல போடுறான், பின்புறத்துல சூடு போடுறான், கேலி கிண்டல் வேற செய்யறாங்க. எப்படி இருக்கும்? இதுக்கு நபிகள் நாயகம் விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த சூடு போடப்பட்ட அந்த இது இருக்குதானே, கொஞ்ச நேரத்தில் சூடு குறைஞ்சிரும். சூடு குறையும் போதெல்லாம் தானாகவே ஹீட் ஆகிரும். எப்படி சொல்றாங்க? குல்லமா பரதத் உழைதத் லஹு, சூடு குறையும் போதெல்லாம் அதனுடைய வெப்பம் திருப்பி எப்படி முதல்ல இருந்துச்சோ அதே மாதிரி தானாக சூடாகி வரும். ஃபீ யௌமின், இப்படி ஒரு நாள் தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதே போல ஒரு நாள் அவன் தண்டிக்கப்படுவான். கியாம நாள், மஹ்ஷர் நாள்டா ஒரு நாள் தானே, மஹ்ஷர் என்பது ஒரு நாள் தான். ஆனா அந்த ஒரு நாள் எங்களுடைய கணக்குப்படி எத்தனை நாட்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, கான மிக்தாரு 50 அல்ஃப சனதன், 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள், 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாளில் இவன் தண்டிக்கப்படுவான். ஹத்தா யுகுலா பைனல் இபாத், அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு மத்தியிலே கேள்வி கேட்க முடியும் வரைக்கும் இங்கு இவன் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். ஒரு செகண்ட் தாங்க இயலுமாங்க? பாம்பு களத்தை நெரிக்குது, விஷத்தை கக்குது, தாங்க முடியுமா? நெத்தியில முதுகுல எல்லாம் சூடு போடுறாங்க, ஒரு செகண்ட் தாங்க முடியுமா? 50,000 வருடங்கள். அதுக்கு பிறகு ஒரு வாசகம் சொல்றாங்க நபிகள் நாயகம், அதான் ரொம்ப முக்கியம். ஃபயரா சபீலகு இம்மா இலல் ஜன்னதி வ இம்மா இலன்னார். அதுக்கு பிறகு தான் இவன்ட்ட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கிறான். மற்ற எல்லாட்டையும் கேள்வி கணக்கு கேட்டு முடியும் வரைக்கும் தண்டிக்கப்படுறான். எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இவன்ட்ட கேள்வி கணக்கு கேட்கிறான். கேள்வி கணக்கு கேட்டு ஒன்றோ அவன் சொர்க்கவாதியாக ஆகுவான் அல்லது நரகவாதியாக ஆகுவான்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்? சொர்க்கவாதியா நரகவாதியான்னு தீர்ப்பளிச்சதுக்கு பிறகு தண்டனை கொடுக்கறதுக்கு முதல்ல கஞ்சத்தனம் காட்டினாங்க. பார்த்து அல்லாஹ்க்கு அப்படி கோபம் வருதுங்க. அல்லாஹ்க்கு அவ்வளவு கோபம் வருது. அதனால என்ன செய்யறான்? கேள்வி கணக்கு கேட்க முதல்ல கஞ்சத்தனம் காட்டினாய் தானே, அதுக்கான தண்டனை தான். தண்டிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் கேள்வி கணக்கு கேட்கிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, கேள்வி கணக்கு முடிஞ்சதுக்கு பிறகு ஒன்றை இவன் சொர்க்கவாதியாக ஆகுவான் அல்லது நரகவாதியாக ஆகுவான். சஹீஹ் முஸ்லிம்ல 1803வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, பொருளாதாரத்தை அள்ளி தரக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் இருப்பீங்க, லைவாகவும் கேட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? கஞ்சத்தனம் காட்டினா நல்லதா கெட்டதா என்பதை இந்த குர்ஆன் ஹதீஸ்களை எங்களுக்கு உணர்த்துது. அதனால நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு முதல்ல எதெல்லாம் கஞ்சத்தனம் காட்டணுமோ யா அல்லாஹ் மன்னிச்சிரு, இதுக்கு மேல நான் கஞ்சத்தனம் காட்ட மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ்வோட ஒரு பையத்தை, ஒரு சத்திய பிரமாணத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? இதற்கு பிறகு அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அதை நம்ம தான் அனுபவிக்க போறோம், வேற யாரும் அனுபவிக்க போறது இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு கஞ்சத்தனம் காட்டுறோமோ அதையும் நம்ம தான் அனுபவிக்க போறோம். ஆகையினால முடியுமான வழிக்கும் நல்வழியிலே செலவழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ இந்த பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்கில் கீழ்த்தட்டில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த தாவாவுக்காக வேண்டி பள்ளியாக தாவாவுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த போம்பிளாசிங் நடந்துச்சு தானே. போம்பிளாசிங்க்கு முதல்ல அதிகமான வசூல்கள், நிறைய பேர் பள்ளி இதே மாதிரி இடமே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி நிறைய வசூல்களும் வந்தது. அந்த போம் பிளாஸ்டிங்க்கு பிறகு மக்களும் குறைஞ்சிட்டாங்க, வசூலும் ஒழுங்காக வாரதில்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மார்க்க பணியெல்லாம் மனிதர்களிடம் வசூலித்து தான் நபிகள் நாயகம் செஞ்சாங்க. யுத்தமாக இருந்தாலும் எத்தனை யுத்தத்தில் அவங்களுக்கு ஆயுதம் இருக்கல, வாகன வசதி இல்லை. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மண்ணு வசல்வாண்டு சாப்பாடு இறக்கினான் தானே. அதே மாதிரி ஆயுதம் இல்லையா, இந்தாங்க ஆயுதம் அல்லாஹ் தஆலா மேலேருந்து இறக்கல. வாகனம் இல்லையா, அந்தாங்க
சாப்பாடு இல்லையா, மேல இருந்து இறங்கல. ஒவ்வொரு முறையும் யுத்தம் வரும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட தான் ரசூலா கேட்டாங்க, யுத்தம் ஒன்று வந்திருக்குது ஒத்துழைப்பு செய்யுங்கன்னு. சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க, காசை கொண்டாந்து குவிச்சாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், பொருளாதாரத்தை எங்களுக்கு தாரான், மார்க்கத்தில் ஏதாச்சும் ஒரு தேவையை ஏற்படுத்துறான், ஏற்படுத்திட்டு குடுக்குறானா இல்லையான்னு சோதிக்கிறான். அவனுடைய மார்க்கத்தில் ஒரு தேவையை ஏற்படுத்திட்டு குடுக்குறியா இல்லையான்னு சோதிக்கிறான் அல்லாஹ். நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி பில்டிங்காக வேண்டி வீடியோ எல்லாம் இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி தேவைப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு தொகை சேர்ந்திருக்கு, 20,000 சேர்ந்திருக்கு 7 கோடியில. அப்ப பாருங்க எங்களுடைய மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை வாங்குறதுக்கு ஒத்துழைப்பு பண்ணாங்க. சதக்கா ஜாரியா, ஒரு மனுஷன் இப்ப உசுரோட இருக்கிறான், தொலைலும் மௌத்தா போனா தொலைலுமா, கபூர்ல இருந்துகிட்டு குர்ஆன் ஓதையிலுமா, தான தர்மங்கள் செஞ்சலுமா கபூர்ல இருந்துகிட்டு. ஆனால் கபருக்கு போனதற்கு பிறகும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சில செயல்கள் இருக்குது. அதுல ஒன்று தான் என்னது, நிரந்தர தர்மம், சதக்கா ஜாரியா. இந்த பள்ளியை ஆரம்பிக்க கூட நிறைய சகோதரர்கள் நிறைய உதவிகளை செஞ்சிருப்பாங்க, ஃபேனுக்கு ஏசிக்கு எல்லாம். அந்த சகோதரர்களுக்கு இன்றைக்கு நன்மை போயிட்டே இருக்குது. இந்த மைக்கா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எதுண்டாலும் சின்னதுன்னு நினைக்க கூடாது. இந்த சின்ன விஷயமா யாராவது பார்த்துக்கிடுவாங்க அப்படி நினைக்க கூடாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா தஹ்கிரன் மினல் மஅரூஃபி ஷையா, நல்ல விஷயத்துல எதுவும் அற்பமானதுன்னு நினைக்காதீங்க. சில நேரம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஃபெயிலியரா இருக்கும். சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான், ரைட் நீ இதை செஞ்சாய் தானே போதும் ஓடுண்டுவான் சொர்க்கத்துக்கு. பனி இஸ்ரவேலர்கள்ல விபச்சார பெண்மணியினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கலையா? விபச்சார பெண்மணி, அவருடைய தொழிலே விபச்சாரம் தான். அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சான். எதுக்கு மன்னிச்சான்? தாகத்தோட வந்த ஒரு நாய்க்கு தண்ணி கொடுக்குறான். ஒரு நாய்க்கு தண்ணி கொடுக்குறா, சின்ன ஒரு விஷயம். விபச்சார குற்றத்தை எல்லாம் மன்னிக்கிறான். ஆகினாலே சின்னது பெருசெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடாது. ஏதாச்சும் கேட்டாங்களா விரைஞ்சி போய் என்ன செய்யணும், நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஒரு முதர் என்ற ஒரு கோத்திரத்தார் வராங்க, வந்து பார்த்தா எலும்பும் தோலுமாக இருக்குது. அவருடைய சூரத்தை பார்த்தா எலும்பு தோல் அப்படியே ஒட்டி போய் எல்லாம் வாழை தொங்க வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. உடுப்பை பார்த்தா அங்கங்க ஓட்ட. இதை பார்த்தோன்னு நபிகள் நாயகம் கடுமையான கோபம். தொழுக முடிஞ்சிட்டு பயம் பண்றாங்க. மக்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு நீங்க என்னப்பா செய்றீங்கன்னு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. சஹாபாக்கள் யாரு, கோடீஸ்வரர்களா, லட்சாதிபதிகளா சஹாபாக்கள்? அவங்களும் திங்க குடிக்க இல்லாம தான் இருக்கிறாங்க. அவங்களிட மோசம் இந்த முதற் கோத்திரத்தார். நபிகள் நாயகம் கோவப்படுறாங்க, அவங்கள விட நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, மக்கள் இந்த நிலையில இருக்கும் போது என்னப்பா செய்றீங்க பார்த்துக்கிட்டு. அதுக்கு பிறகு தான தர்மங்களை பத்தி சொல்லும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்யறாரு, ஓடி ஒருத்தன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓடுறாரு. வீட்டுக்கு ஓடி போயிட்டு ஒரு பேக் நிறைய ஒரு சாப்பாடு கூட்டி எடுத்துட்டு வர, தூக்க முடியாம எடுத்துட்டு வராரு. அப்படி அவ்வளோ அந்த அளவுக்கு புயல் அளவுக்கு பேக் அளவுக்கு தூக்கிட்டு வராரு, தூக்க முடியல அவளால. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வரத்தை கண்டோன்னே, இவரை கண்டோன்னே ஏனைய நபித்தோழர்கள்லாம் வீட்டுக்கு ஓடிட்டாங்க. போய் அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இவரை கண்டோனே தான் மற்றவங்க எல்லாம் ஓடினாங்க. இவரே கொண்டு வந்துட்டார், நாங்களும் ஓடுவோம். இதை கண்டனை நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க தெரியுமா, மன் சன்ன பில் இஸ்லாமி ஹசனதன், அதாவது அழகிய சுண்ணாவை யாரு உயிர்ப்பிக்கிறாரோ அவருக்கு அதை பார்த்துட்டு மற்றவங்க செய்வாங்களா இல்லையா, அந்த மற்றவங்க செய்யக்கூடிய நன்மையும் இவருக்கு கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒன்று விளங்கப்படுத்துறா இருந்தா, நபிகளாருடைய காலத்தில் நபிகள் நாயகம் நெஞ்சிலே தக்பீர் கட்டினாங்க, விரலா சச்சாங்க. காலப்போக்கில் என்ன ஆகிட்டு இந்த சுண்ணத்து அப்படியே மலிஞ்சிருச்சு. மலிங்கினதுக்கு பிறகு பிற்காலத்தில் என்ன செய்யறாங்க, ஒரு சகோதரர் பார்க்கிறாரு, அடே நபிகள் நாயகம் விரல செஞ்சிருக்கிறாங்களே, நெஞ்சில தக்பீர் கட்டு இருக்கிறாங்களே, ஆகையினால இந்த சுண்ணத்தை நம்ம ஹயாத்தாக்குவோம். ஏற்கனவே இருந்த சுண்ணத்து தான் காலப்போக்கில் அப்படியே மலிஞ்சி போச்சு. இவர் பார்க்கிறாரு, இவர் ஹயாத்தாக்குறாரு. அவரை பார்த்துட்டு சில சகோதரர்கள் கேட்கறாங்க, விரலாட்டுறீங்களே, மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா? ஆமாப்பா இங்க பாருங்க ஆதாரம் இருக்குதுன்னு மற்ற சகோதரர்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த மற்ற சகோதரர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கூலியை கொடுக்குறானோ அதே கூலியை முதலாக செஞ்சார் பாத்தீங்களா, அவருக்கு கிடைக்கும். அவரை பார்த்துட்டு 10,000 பேர் செஞ்சு அந்த 10,000 பேரோட கூலி இவருக்கு வருது. ஏன்? இவர் தான் ஹயாத்தாக்குறாரு, மௌத்தா போயிருந்த அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குறாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இவர் ஓடோடி வந்தார், இவரை பார்த்துட்டு தான் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் ஓடினாங்க. அந்த மற்ற சஹாபாக்களுக்கு கிடைக்கிற அவ்வளவு நன்மையும் இவருக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்டா, 2 விஷயம் இதுல இருக்குது. ஒன்று இதை வாங்குறதுக்கு யாருக்கு பொருளாதார வசதி இருக்குதோ 5 லட்சம் கொடுக்கறதுக்கு வசதி இருந்தா, இது உனக்காக தான் நான் கொடுக்குறேன், இதை சதக்கா ஜாரியாக பொருந்தி கொண்டு என்னுடைய கபருக்கும் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கும் என்னுடைய நிரந்தர சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கைக்கும்
இதை நீ பொருந்திக்கிட்டு நீ என்னைய சொர்க்கவாதியா ஆக்குன்னு சொல்லி அல்லாஹ்வோட பேசிக்கிட்டு நல்லா கொடுங்க, கொடுக்க ஏழும்டா. எவ்வளவு ஏழுமோ அவ்வளோத்த அள்ளி கொடுங்க, அல்லாஹ் தந்துட்டே இருப்பான். அதை ஒன்று செய்யலாம். ரெண்டாவது, அதே சகோதரர்கள் இன்னொன்றையும் செய்யலாம். நீங்க கொடுக்குற மாதிரி பொருளாதாரம் செல்வந்தர்கள் இருப்பாங்க நிறைய பேர், காசு பணம் உள்ள இந்த கொள்கையில இல்லாதவங்களும் இருப்பாங்க வெளியில. உங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அவங்களோட என்ன செய்யலாம், பேசி இந்த மாதிரி ஒரு பில்டிங் வந்திருக்குது, மார்க்க பணிகள் எல்லாம் செய்யப்படுது, ஆகையினால உங்களுக்கான ஒத்துழைப்பை செய்யுங்கன்னு சொல்லி அந்த சகோதரர் கொள்கையை பார்க்காம அள்ளி கொடுத்தாருன்னு வைங்க, அந்த கூலியை நமக்கு கிடைக்கும். அப்ப நான் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன், இன்னொரு சகோதரரையும் சேர்த்து விட்டுறேன்னு சொன்னா எனக்கு 2 கூலி. என் பணத்தையும் கொடுத்துருக்கிறேன், இன்னொருத்தரும் சேர்த்து விட்டா எனக்கு 2 கூலி கிடைக்கும். அப்படி செய்யலாம். நான் கொடுத்தேன் தானே, மறுக்க நான் வந்து எந்த ஒரு முயற்சியும் செய்ய தேவையில்லை இல்லை. ரெண்டாவது, கொடுக்கறதுக்கு வசதி இல்லாத சகோதரர்கள் இருப்பீங்க தானே, ஒரு 50 ரூபாண்டாலும் கொடுத்துருங்க. சிறு துளி பெருவெள்ளமா இல்லையா, 50 ரூபான்னு பார்க்க வேணாம், சின்ன சின்ன துளிகள் தான் பெரிய வெள்ளமா மாறுது. அள்ளி கொடுக்கணும், அந்த அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும்டா. அந்த சகோதரர்கள் அதிகமான முயற்சியில ஈடுபடணும். என்னது, இந்த மாதிரி செல்வந்தர்கள் இருந்தா அவர்களை தேடி போய் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர்களை வந்து மார்க் அடிப்படையில் ஆசையை காட்டி அவர்கள் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த கூலியும் எங்களுக்கு கிடைச்சிப்போம். அப்ப டபுள் சதக்கா ஜாரியா டபுளா கிடைக்குது எங்களுக்கு. ஆகையினால சகோதரர்களே, பெரிய ஒரு கூலி, இந்த மாசம் கூலியே பெரிய ஒரு தொகை போயிட்டு இருக்குது. சில நேரங்கள் அந்த மாச கூலி இன்னும் வந்து அரியஸ் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா மார்க்க பணிக்கு வந்து மார்க்க பணி செய்யலாம், பொருளாதாரம் வேணுமா இல்லையா? ஆகையினால பெரிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சகோதரர்கள். நல்லா அள்ளி கொடுங்க. இந்த இங்கே என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு இந்த இதில் வேற போட்டிருக்காங்க பாருங்க. இதை வச்சு இங்கே நாங்கள் இந்த பள்ளியை வச்சு என்னெல்லாம் பண்ணுறோம் என்றதை நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகையினால் என்ன செய்யுங்க, அள்ளி கொடுங்க. யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த சகோதரர்களை சேர்த்து அவர்களின் ஊடாக ஏதாச்சும் வருமானத்தை, பொருளாதாரத்தை இதுக்காக வேண்டி, நன்மையான காரியத்துக்காக வேண்டி சேர்த்து உடையலும்னு சொன்னால் அந்த முயற்சிகளில் ஈடுபடுங்க. ஆகையினால கஞ்சத்தனம் காட்டுவது எவ்வளவு பெரிய குற்றம், அல்லாஹ்க்கு எவ்வளவு கோபத்தை தரும், அவன் எப்படி தண்டிப்பான் என்ற 3ஐயும் நான் சொல்லிட்டேன். அதனால நம்ம என்ன செய்யணும், இன்றையிலிருந்து திருந்தி இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்த வரைக்கும் நன்மையான காரியங்களில் தொடர்ந்து செலவழித்து இந்த உலகத்திலேயும் அல்லாஹு தாலாவுடைய பொருளாதாரத்தை பெற்று நாளை மறுமையிலே அல்லாஹு தாலாவுடைய அருளை பெற்று சுவர்க்கவாதிகளாக ஆகுவோமாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.